ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு வணக்கம். வினைப்பயன். நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. அது சாதாரண மனுஷங்களை மட்டும் இல்ல, தேவர்களையும் மகா ரிஷிகளையும் கூட விட்டு வைக்கல. அப்படிங்கிறதுக்கு இந்த சென்னை பாடி திருவல்லீஸ்வரர் கோயிலே ஒரு சாட்சி. விதியால கஷ்டப்படுறவங்க அந்த விதியை மாற்றி அமைக்க இறைவன் கிட்ட எப்படி சரணாகதி அடையணும்னு 7ஆம் நூற்றாண்டிலேயே திருஞான சம்பந்தர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாரு. அந்த ஆன்மீக ரகசியத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். மகாபாரதத்துல துரோணாச்சரோட தந்தை ராமபிரானுக்கே வழிகாட்டிய மகா முனிவர் பரத்வாஜர். அவரே ஒரு முறை வினைப்பயனால வலியின் பறவையா மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. எவ்வளவு பெரிய ரிஷியா இருந்தாலும் விதி யாரையும் விடாங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். அவர் சாப விமோசனம் தேடி தஞ்சம் புகுந்த இடம்தான் திருவலிதாயம். அதாவது வலியின் குருவி வழிபட்டதால் இது திருவலிதாயம் ஆனது. இங்க வந்த திருஞான சம்பந்த பெருமார் தன்னோட பதிகத்துல முதல் பாடலே இது அவ்வளவு அழகா சொல்றாரு. பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லியுலகத்தவர் தான் தொழுதேத்த உயர் சென்னி. அதாவது பக்தர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி கையில மலர்களையும் நீரையும் ஏந்தி ஒரே மனசோட சிவபெருமான் திருவள்ளியை தொழுறாங்க. அப்படி யாரெல்லாம் இந்த திருவள்ளியாயத்து ஈசனை தஞ்சம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு அந்த சிவலோகமே சொந்தமாகும்னு சம்பந்தர் உத்தரவாதம் கொடுக்கிறார். ஒரு முறை தேவர்களுக்கே குருவான வியாழ பகவானுக்கு ஒரு பெரிய சாபம் கிடைச்சிச்சு. தன்னோட ஒளியையும் அருளையும் இழந்தார். அவராலேயே தன் விதியை தடுக்க முடியல. அப்புறம் இந்த திருவலிதாயம் இங்க இருக்க தீர்த்தத்துல நீராடி இறைவனை சரணடைஞ்சாரு. அவருக்கு அருள் புரிஞ்சு அவரோட சாபத்தை நீக்கி அந்த குரு பதவியை திருப்பி நம்ம இறைவன் கொடுத்தாரு. அதனாலதான் இது சென்னையோட மிக முக்கியமான குரு பரிகாரத்தலமா இருக்கு. விதியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா இறைவன் கிட்ட தஞ்சம் அடைந்தா அந்த விதியை தாங்குற சக்தியை நமக்கு இறைவன் கொடுப்பான். இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம், இந்த காலையில வர நூற்றுக்கணக்கான புறாக்கள். வர பக்தர்கள் தங்களோட கைகளாலேயே அந்த புறாக்களுக்கு திணி போடுறாங்க. புராணத்துல ஒரு பறவை சாபம் நீங்க வந்த இடத்த பார்த்தோம். நிஜமாகவே அந்த பறவைகளோட வழித்தோன்றர்கள் மாதிரி இந்த புறாக்கள் அங்கேயே தஞ்சம் புகுந்திருக்கு. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது நம்ம கர்வ வினைகளை குறைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த புறாக்களுக்கு திணி போடும்போது நம்ம மனசுல இருக்கிற பாரமும் குறையதை நீங்க கண்டிப்பா உணர முடியும். வினைப்பயன் யாரையும் விடாது. ஆனா இறங்கிட்ட சரணாதி அடைஞ்சா அந்த விதியையும் மாத்தலாம் அப்படிங்கிற உண்மைய இந்த கோயில் நமக்கு சொல்லுது. ஒரு முறை இந்த திருவல்லீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த புறாக்களுக்கு தீனி போடுங்க. உங்க கர்மவினைகள் குறைத நீங்களே உணர்வீங்க. உயிரிழத்தில் அன்பு செய்வோம், இறைவனிடம் தஞ்சம் அடைவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஓம் நம சிவாய. தென்னாவுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அடியார்களுக்கு நன்றி. பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லியுலகத்தவரெல்லாம் தொழுதேத்த உயர் சென்னி மத்த யானை மறுப்புக்க கதிர் மாமணி சிந்த வலிதாய பத்தர் மன்னி இருந்தார் அவரே பரலோகம் உடையாரே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.